இங்க நிறைய பேரு 4 ஃபைட் 4 பாட்டு அப்படின்னு தற்காப்புக்காக தான் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நடிகர் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. தற்காப்பு பட விழாவில அவர் பேசும்போது, என்னுடைய பழைய நண்பர்கள்ல சக்தியும் ஒருவர். என்னுடைய அப்பாவும் சுலபமா யாரையும் பாராட்ட மாட்டாரு. நடிக்கும் போதே சுத்தி இருக்கிற 40 பேரை மனசுல வச்சுட்டு நடிக்காத, தியேட்டர்ல பாக்குற பல பேருக்காக நடி அப்படின்னு சொல்லுவாரு. என்னுடைய படங்களை பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு குறையாவே சொல்லுவாரு. சரியில்லாத எல்லாத்தையும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ எது சரினாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு கேப்பேன். அதுக்கு அவர் கெட்டது எல்லாத்தையும் எடுத்துட்டா மீதி எல்லாமே நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாரு. தற்காப்பு நல்ல தலைப்பு. நிறைய பேரு தற்காப்புக்காக படம் எடுக்கிறாங்க. 4 பாட்டு 4 ஃபைட், கதை சுமாரா இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேரு தற்காப்புக்காக தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி தற்காப்புக்காக படம் எடுக்காதீங்க. நானும் அப்படிதான் தற்காப்புக்காக சில திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன். சினிமா பொழுதுபோக்கும் இல்ல, கலையும் இல்ல. பாக்குறவங்கள கட்டி போடணும், சினிமா அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடிக்க 3 ஆண்டுகள் எடுத்த படம் தனி ஒருவன். அப்போ என்ன கேப் சார், 3 ஆண்டுகள் படமே வெளிவரலையே அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரே ஆண்டு 3 படங்கள் கொடுத்தேன். என்ன சார் இந்த ஒரே வருஷத்துல 3 படம் எடுக்கிறீங்க அப்படின்னு மத்தவங்க பேசுவதை பத்திலாம் கவலைப்படாம உழைக்கணும். உழைச்சா பல நிச்சயம் உண்டு. உதாரணம் என்னுடைய தனி ஒருவன் வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு.